அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழ்கின்றார்கள். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம். அதன் ஆசையோடு அருகில் வந்தாள் ஏமாற்றம். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம். அதன் ஆசையோடு அருகில் வந்தாள் ஏமாற்றம். இப்படித்தானே பல பேர்கள் வாழும் வாழ்க்கை பல வேஷம். இப்படித்தானே மனிதர்கள் வாழ்கும் வாழ்க்கை பல வேஷம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தமில்லாமல் சாகின்றார்கள். ஜெய் இயேசு மசிகே. பாஸ்டருடைய இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் உங்களோடு கூட நான் ஒரு வசனத்தை படிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த வசனத்துக்கும் பாஸ்டருடைய வாழ்க்கைக்கும் மூன்று காரியத்தை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுறேன். முதல்ல புறப்பட்டு போய் கோ. எங்கேயோ ஒரு ராம்நாட்டில் ஒரு மனிதராக இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு எங்களை போல் ஒரு மிஷினரிக்கும் ஊழியக்காரருக்கும் அவர் யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கும். நான் ஒரு மிஷினரியாக இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. புறப்பட்டு காரைக்காலுக்கு வந்தது மட்டுமல்ல, அவர் காரைக்கால்லையே இருக்கலை. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நன்னிலம், திருவாரூர் இப்படி கிடச்ச இடங்களெல்லாம் சைக்கிள்லையும் நடந்தும் பஸ்லையும் வண்டிலையும் கார்லையும் எத்தனையோ விதமான ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் ஊழியத்தை ஓடி ஓடி உழைச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நானும் தோமனி மாமாவும் பாஸ்டரோடு கூட காரில் போகும்போது ஒரு மரத்தை அடியில் நின்று அப்படியே இப்படி பார்த்துட்டு எங்களை பார்த்து சொன்னார், எப்பா நான் என்னுடைய காலு படாத இந்த நன்னிலமே திருவாரூரே கிடையாதுப்பா. இந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமம் தெருவு சந்து பொந்து எல்லாத்துலேயும் நடந்து வந்தேன்ப்பா அப்படின்னாரு. எனக்கே ஒரு பக்கம் அப்படியே இன்னைய வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது. நடந்து நடந்து ஓடி 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 ஊழியம் செய்தார். நமக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பாஸ்டர் சொல்கிறது, நான் ஓடி தேஞ்சு போகிறது தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம், அதுதான் பாக்கியம்னு கூட சொன்னார். ஒரு மிஷினரியாக எங்கிருந்தோ வந்தது மட்டுமில்லாமல் அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக புறப்பட்டு போனார். புறப்பட்டு போய் இன்னைக்கு நாம் பார்க்குறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒரே இடத்துல தங்குவதில்லை. காட்டு ஆறு போல பாசறை போல அநேக இடங்களில் இந்த வேத வசனத்தை கையில் ஏந்தினவர்களாக ஆயத்தம் என்னும் பாதரட்சத்தை எடுத்தவர்களாக இந்த சுவிசேஷத்தை செய்வோமா? பாசறை போல செய்வோமா? இரண்டாவதாக அவர் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு இயேசு சொன்னார். அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு சீஷனை உருவாக்கக்கூடிய ஒரு பணியில் பாஸ்டரை பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு நல்ல அப்போஸ்தலராக, நல்ல ஒரு கண்டிப்பான போதகராக, நல்ல ஒரு ஊழியக்காரராக அநேகரை உருவாக்கியிருக்காங்க. ஒரு சபை என்பது எத்தனை விசுவாசிகளை கொண்டது அல்ல, எத்தனை ஊழியக்காரர்களை கொண்டது தான். அதுதான் ஒரு வெற்றியுள்ள சபை. ஒருவேளை நம்ம சபைக்குள்ளே எல்லாரும் இல்லாமல்லாம், ஆனால் இன்றைக்கி கோவா, இன்றைக்கி நிறைய இடங்களில் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்குனது பாஸ்டருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அது எல்லாருக்கும் வராது. அவர் அந்த சீஷர் ஆக்குறதுல அவர் முதன்மையாக இருந்தவர். இன்றைக்கி நம்மளும் அதை தான் செய்யணும். முதல்ல அவர் புறப்பட்டு போனார், இரண்டாவது சீஷர் ஆக்கினார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது ஒரே செகண்டில் நடந்துடும். ஆனால் அவன் சீஷர் ஆக்குவது தான் வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கும். அந்த சீஷர் ஆக்குற பணியில் பாஸ்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. மூன்றாவதான ஒரு காரியம், அவர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
மீண்டும் சொல்லுகிறேன், உபதேசம் பண்ணுங்கள். உபதேசித்தார். பாஸ்டர் அந்த பிரசங்க பீடத்தில் இருந்து பண்ணுற ஒரு கலையே ஒரு தனி தான். சனிக்கிழமையான ஒரு உபவாசம் இருந்து தான் மைக்கை பிடிப்பாங்க. எவ்வளவோ பலவீனங்கள் வரும். ஆனாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு சிலதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆடியோவா. ஆனால் எவ்வளவோ ஒரு ஒரு உபதேசம் கண்டித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு உபதேசத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. பேசுறது மட்டுமல்ல, அதை அவர் செய்தும் காண்பித்தார். அதுதான் அது பெரிய வைட்டல் திங். அது அவர் செய்து அவர் அதை அழகாக வாழ்ந்து காட்டினார். அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு இப்போ டைரி எழுதுகிற ஒரு பழக்கம் இருக்குது. இந்த நாளில் இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ ஊழியத்துக்கு போயிருக்கு, இவ்வளோ வந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நான் எழுதுவேன். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, பாஸ்டர்கிட்டருந்து வந்துச்சு. ஒரு நாள் அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காணிக்கையை நான் வாங்க வரல, 2 நாளாக ஆயிடுச்சு. ஃபோனை போட்டு, எப்பா எங்கப்பா போனேன், வாங்கிட்டு போப்பா, நான் எழுதணும்ப்பானார். இவர் என்னடா ஆடிட்டருக்கு இப்படி வைப்புறாரு அப்படின்னு நான் பார்த்தா, அவர் ஆடிட்டருக்கு இல்லை, ஆண்டவருக்கு பயந்துருக்கிறார். ஒரு நாள் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு, கேரல் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு, நாங்கள் எல்லாம் காரைக்கால் பவனில் சாப்பிட்லான்னு போகும்போது எல்லாரும் ஆர்டர் பண்ணும்போது ஸ்ரீதர் தம்பி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஃபேமிலி தோசையை அவனை ஆர்டர் பண்ணிட்டாப்புல. பாஸ்டர் அப்படியே பார்த்தார். அவர் டேபிள் பக்கமாக அப்படி கிராஸாக அதை பார்த்துட்டு, எப்பா இது ஊழியத்துக்குள்ள பணம்ப்பா, இதில் போய் இவ்வளோ பெரிய ஃபேமிலி தோசை வேணுமாப்பா அப்படின்னாப்புல. அவன் வாயில் பாதியும் தட்டில் பாதியும் வச்சுட்டு அப்படியே பார்த்தான் எல்லாரையும். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பணத்தில் அவர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக, சபை கட்டுவதற்கும் அநேக சபைகளுக்கும் உதவி செய்ததை என்னால் பார்த்துருக்கேன், விட்னஸ் பண்ணியிருக்கேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபதேசிக்கிறது மட்டுமல்ல, அந்த உபதேசத்தை கை கொள்றதும் ஒரு பெரிய கிருபை. அதை பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம எத்தனை உபதேசத்தை கேட்டும் இன்னும் புறப்படாமல், இன்னும் அநேகரை சீஷராக்காமல், இன்னும் அதே பாவத்தில் இருந்துக்கிட்டு, இன்னும் பாஸ்டரை இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் சொல்லாமல், அவர் செய்தது போல் நம்ம வாழ்ந்து காட்டினா தான் அவருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். நிச்சயமாக அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவர் சொன்னது வீணாக போகாதபடி ஊழியத்துக்கு சாதாரணமாக வரல, அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அந்த சார அம்சங்கள் தான் இந்த ஊழியத்தில் நிற்க வைக்குது, ஊழியத்தில் கூட வர செஞ்சுருக்கு. ஆண்டிகிட்ட ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன், பாஸ்டர் ஆண்டிகிட்ட, ஆண்டி பாஸ்டரை கர்த்தர் இவ்வளோ பயன்படுத்தினார்னா என்னையும் பயன்படுத்துவார்ல ஆண்டின்னு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் பாஸ்டர்கிட்ட பார்த்த விட்னஸ் பண்ண சில சாட்சிகள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் 3 விஷயத்தில் புறப்பட்டு போங்க. 2வது, அநேகர் சீஷராக்குங்க, உபதேசம் பண்ணுங்க. அந்த உபதேசம் பண்ணதில் நம்ம நிலைத்திருக்க உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த நாளில் பாஸ்டர் ஒரு வேளை இங்கே இல்லைனா கூட ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அவரை போல ஊழியம் செய்கிறதுக்கு, பாஸ்டர் அமல்ராஜ் போல நம்ம எல்லாரும் மாறுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை போல நாம் எல்லாரும் ஓடுவதற்கு பாஸ்டர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.